இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேப்பர் கட்டிங் பார்க்க போகிறோம். பேப்பர் கட்டிங்க்கு உங்கள் அளவு தேவை. அளவு ப்ளவுஸில் எடுத்தோம் இல்லையா, அந்த அளவு, நியூஸ் பேப்பர், இன்ச்சி டேப்பு, ஸ்கேலு, பென்னை வச்சு நம்ம பேப்பர் கட்டிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பீஸை வச்சு ப்ளவுஸில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து ப்ளவுஸ்ன்னு நினச்சிக்கிங்க. ப்ளவுஸோட பின்பக்கம். இப்போ ப்ளவுஸோட பின்பக்கம் மட்டும் நம்ம அளவெடுத்து நான் சொல்லித்தரேன். எப்பயுமே ப்ளவுஸ் துணியை போட்டாலும் இப்படி போடக்கூடாது. நம்ம பக்கம்தான் மடிப்பு இருக்கணும். ஓப்பன் வந்து நமக்கு ஆப்போசிட் பக்கம் எப்பயுமே இருக்கணும். துணி தான் இது. துணியும் இப்படி தான் நம்ம மடித்து போடுவோம், பேப்பரையும் இப்படி தான் மடித்து போடுறோம். இது துணியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. மடிப்பு பக்கம் நம்ம சைடு இருக்கணும், ஆப்போசிட் பக்கம் தான் ஓப்பன் சைடு இருக்கணும் எப்பயுமே. இது போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன அளவு எடுத்தோம்? மொத்த உயரம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம். மொத்த உயரத்தை இங்கேருந்து கரெக்டாக இன்ச்சி டேப் இப்படி வச்சு ஒன்று கீழே வச்சுக்கிங்க. கீழே வச்சு மொத்த உயரம் எத்தனை உங்களுக்கு? மொத்த உயரம் 17. 17 மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு மொத்தமாக அளவு சேர்த்தா நமக்கு 17 வரும். உங்களோட ரெடி அளவு மொத்த உயரம் 15. அந்த 2 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அதை வந்து இங்கே கீழே மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு, அப்புறமா 1.5 இன்ச்சு, 2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கணும். கீழே மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இதுலேருந்து 2 இன்ச்சுலேருந்து 15 இப்படி மார்க் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை ஒரேடியாகவே வந்து 17 நம்ம மார்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம். 17 மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து 2 இன்ச்சு பிரித்து எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? மடிப்பு பக்கம் நம்ம சைடு இருக்கணும், ஓப்பன் பக்கம் ஆப்போசிட் சைடு இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அடுத்து வந்து மார்பு சுற்றளவு எடுத்தோமா? மார்பு சுற்றளவு எத்தனை எடுத்தோம்? ரெடி அளவு எத்தனை? மார்பு சுற்றளவு 11, ரெடி அளவு 11 + 1. அது கூட நம்ம 1.5 சேர்த்துக்கணும். மொத்தம் எடுத்து சேர்த்து 12. அதேமாரி இங்கே மட்டும் நம்ம அளவு பார்க்காம கீழேயும் நம்ம அளவு பார்த்துக்கணும். 12 இன்ச்சஸ் இருக்காங்க. 12 மார்க் பண்ணிவிட்டு 11 மார்க் பண்ணிக்கணும். இங்கே வச்சோம் இல்லையா, 3 வந்து பிரித்து நம்ம அளவு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட் பண்ணக்குள்ளே. இல்லைன்னா கொஞ்சம் கிராஸாக வந்துடும் துணியில். 11 அப்புறம் 1.5 இன்ச்சு இருக்கும் இல்லையா. இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 1/2 இன்ச்சு இருக்கு இல்லையா, இந்த 1/2 இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு கோடு கிழிச்சிக்கணும். கோடு கிழிச்சிட்டு அப்புறம் இங்கே விட்டுருவோம் இல்லையா 1.5 இன்ச்சு, அதுலேயும் வந்து நம்ம கோடு கிழிச்சிக்கணும். கோடு கிழிச்சிட்டு பேப்பரை வந்து இதான் துணியை வந்து இப்படிலாம் நோக்கக்கூடாது. அது ஆங்கிள்லே இருந்து நம்ம தான் வந்து இப்படி ஆப்போசிட் சைடு போய் நம்ம கோடு கிழிக்கணும். நம்ம அதான பண்ணி இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா நான் வரல. இதேமாரி இதோடைக்கு தான் நமக்கு வேணுங்கிற துணி. இது வந்து வேணாம், இதோட நைட்டி போட்டுருவோம். அடுத்து இதுலேருந்து இப்போ வந்து இந்த அளவு இங்கே 17 இருக்கையா, இங்கே வந்து இப்போ நம்ம தப்பாக மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் இங்கேயும் அளவு வச்சு நம்ம பார்த்துக்கணும். 17 இருக்காங்க இங்கே வருது பாருங்க. நம்ம ஒரே அளவை வச்சு பார்க்கறதால தான் நமக்கு வந்து கொஞ்சம் கிராஸாக போயிடுறது. இதேமாரி நம்ம அளவு வச்சு பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்கள் கழுத்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? மொத்த உயரம் மார்பு கழுத்து உயரம் பார்க்க போகிறோம். பின் கழுத்து உயரம் பார்க்க போகிறோம். பின் கழுத்து உயரம் எத்தனை உங்களுக்கு? 8.5. பின் கழுத்து உயரம் 8.5 இன்ச்சஸில் எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். இது எல்போ. கழுத்து அகலம் வந்து 3. கழுத்து அகலம் வந்து இந்த சைடு எடுப்போம். அகலம்னா இந்த சைடு, உயரம்னா இந்த சைடு. அகலம்னா இப்படி, உயரம்னா இப்படி. கழுத்து அகலம் 3. இது கூட எந்த இன்ச்சஸும் சேர்க்க மாட்டோம், ஏன்னா இதுவும் எல்போவில் இருக்கிறதால. அப்படியே நம்ம என்ன பண்ணணும், கீழே வந்து இதுமாரி 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கணும். அதுமாதிரி இந்த சைடு வச்சு 8.5 இன்ச்சு இருக்கா அப்படின்னு கரெக்டாக இருக்கா? இது வந்து ஸ்கேலால்
கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இங்கேருந்து இந்த கார்னர் இப்படி ஷார்ப்பாக வருதுல்ல எல் ஷேப்பில், அங்கேருந்து இன்ச்சி டேப்பை வச்சு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இப்படி லைட்டாக இதேமாரி வந்து லைட்டாக இப்படி வரைஞ்சிக்கணும். லைட்டாக வரைஞ்சிட்டு இப்போ வந்து இந்த ஷேப் வந்து இதில் நம்ம என்ன ஷேப் வரைய போகிறோம்? யூ ஷேப் வரைய போகிறோம். யூ ஷேப் வந்து இப்போ கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இவ்வளோதான். நம்ம இதை கட் பண்ணக்குள்ள நமக்கு யூ ஷேப் கரெக்டாக வந்துடும். இப்போ அடுத்து வந்து ஆம்கோல். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? ஆம்கோல். ஷோல்டர் அளவு பார்த்துட்டு ஆம்கோல் பார்க்கலாம். மொத்த உயரம் பார்த்தோம்னா மொத்த உயரம் பார்த்துட்டு மார்பு அளவு பார்த்தோமா, மார்பு சுற்றளவு மார்பு சுற்று பார்த்துட்டு பின் கழுத்து உயரம் இதுல இருந்து வச்சு இங்க பாக்குறோம். ஆமா, பின் கழுத்து உயரத்துல இருக்கிறதால உயரத்துல பார்ப்போம். இதுல இருந்து அடுத்து வந்து கழுத்து அகலத்தை வச்சு இந்த கோடு வருது. இந்த கோடு இந்த கேப் வந்து இந்த பின் கழுத்து உயரத்துல அகலத்துல வருது. அகலத்துல வருது. அடுத்து வந்து நம்ம ஷோல்டர் எழுதிருக்கோம் இல்லையா? ஷோல்டர் வந்து கழுத்து அகலம் முடியுது இல்லையா? இந்த அகலத்துல இருந்து இன்ச்சி டேப்பை வச்சு ஷோல்டர் அளவு எடுத்துக்கணும். ஷோல்டர் ரெடி அளவு நமக்கு எத்தனை? ஷோல்டர் வந்து 2.5. ஷோல்டர் ரெடி அளவு 2.5. 6 இன்ச்சு ஆட் பண்ணிப்போம். மொத்தமாக சேர்த்து நமக்கு 3. இங்கே வந்து 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கணும், 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதுலேருந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ரெடி அளவு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அங்கே வச்சுக்கணும். அங்கேருந்து நேராக இன்ச்சி டேப்பை வச்சு ஆம்கோல் அளவு எடுக்கணும். ஆம்கோல் அளவு எத்தனை? ஆம்கோல் வந்து 5.5. ஆம்கோல் 5.5. 5.5ல ஒரு டாட் வச்சுக்கிங்க. டாட் வச்சுட்டு இங்கேயும் வந்து 5.5ல டாட் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து கிராஸாக போகக்கூடாதுங்கிறதுக்காக டாட் வச்சுட்டு இப்போ இங்கேருந்து இங்கே வந்து நம்ம ஷோல்டர் 3 இருக்கான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்குது. இங்கேருந்து இங்கே அதேமாரி வந்து ஷோல்டர் 3 இருக்கான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்கா? இப்போ என்ன பண்ணணும்? ஸ்கேலை வச்சு பார்க்கணும். இதுல இருந்து கோடு நம்ம நேரா கீழ்ச்சிக்கிறோமாக்கா. இன்ச்சு எங்கேயே வச்சிருக்கோமா? இங்க ஷோல்டர் அளவு எடுத்துருக்கோம் இல்லையா? அதுல இருந்து ஆம் கோடுக்கு மார்க் பண்ணிருக்க வரைக்கும் ஒரு கோடு இப்படி நீட்டா உயரத்துல கீழ்ச்சிக்கணும். கீழ்ச்சிட்டு அடுத்து இங்க மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா? 5.5 இன்ச்சு இப்படி அளவு வச்சு இதுல வந்து இப்படி ஒரு கோடு பாக்ஸ் மாரி எல் ஷேப்ல. இதெல்லாம் வந்து நம்ம எல் ஷேப்ல எடுக்கிறதால எல் ஷேப்ல மார்க் பண்ணிக்கிறோம். தெரியுதா? எல் ஷேப்ல எடுக்கிறதால எல் ஷேப் மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்காக தான் நம்ம எல் ஷேப்ல அளவு எடுக்கணும். இப்போ வந்து நம்ம பின் கழுத்து உயரம் மட்டும் தனியாக எடுக்கணும். ப்ளவுஸில் எடுக்கக்குள்ள ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துப்போம். பின் கழுத்து முன் கழுத்துமே. அதை நான் எப்படின்னு ப்ளவுஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து பின் உயரம் மட்டும் தனியாக எடுக்கிறதால 1.5 இன்ச்சு ஆம்கோல்லாம் வரைபடம் வரையிறதுக்கு இங்கே ஆம்கோல் குழி இருக்கு இல்லையா? அது வந்து 1.5 இன்ச்சு விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். 1.5 எப்பவுமே 1 1.5 மார்க் பண்ணுவோம். அது 1 வந்து முன்னாடி சைடு குறையும் ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ வந்து இது 1.5ல மட்டும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம அப்படியே லைட்டாக படம் வரைஞ்சிக்கணும். இது இங்கேருந்து வந்து இந்த கோட்டில் ஜாயின் பண்ணணும். இங்கேருந்து இப்படி வந்து இப்படி கோட்டில் ஜாயின் பண்ணணும். எப்படி வரைஞ்சிருக்கேன்னு தெரியுதா உங்களுக்கு? அப்படி உங்களுக்கு வரலைன்னா இப்படி ஒரு கோடு போட்டுக்கிங்க. கோடு போட்டுட்டு இங்கேருந்து இது வரைவீங்க இல்லையா? அந்த கோட்டில் வந்து இப்படி ஸ்ட்ராங்காக வரைஞ்சி இதுலேருந்து கீழே போங்க. அப்படி அவ்வளோதான். இவ்வளோதான் பின் உயரம். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? மொத்தமாக ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணட்டுமா ஃபுல்லாக? மறுபடியும் நான் இதை சொல்லி தரேன். ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணிக்கிங்க. நான் கேட்க கேட்க அளவு சொல்லுங்கள். இப்போ வந்து பேப்பரை வந்து நம்ம 2ஆக மடிச்சுக்கணும். இதேமாரி தான் ப்ளவுஸ் துணியும் 2ஆக நம்ம மடிச்சுக்கணும். 2ஆக மடிச்சுட்டு மடிப்பு பக்கம் நம்ம சைடு இருக்கணும், நமக்கு ஆப்போசிட் பக்கம் ஓப்பன் சைடு இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த கழுத்தெல்லாம் வரைஞ்சி கட் பண்ணக்குள்ளே ஜாயினிங்கில் வரும். இல்லைன்னா ஓப்பன் சைடு இருந்துச்சுன்னா 2 தனித்தனியாக வந்துடும். அதை ஜாயின் பண்ணால் நல்லா இருக்காது கழுத்தளவு எப்பயுமே. இப்போ வந்து நம்ம மொத்த உயரம் பார்க்குறோம்.
மொத்த உயரம் வந்து 17.5. ஆமா, மொத்த உயரம் 17 15 பிளஸ் ஒரு 2 17. ரெடி அளவு நமக்கு 15. ஆமா, ரெடி அளவு இங்கே 15 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மொத்தமாக பார்த்தோம்னா 17. மொத்த உயரம் இப்படி எடுத்துடணும், இந்த மடிப்பு பக்கம் எடுத்துடணும் நம்ம. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனா கழுத்து மார்பு சுற்றளவு பார்ப்போம். அதுக்கடுத்து தான் கழுத்து உயரம் பார்ப்போம். அடுத்து மார்பு சுற்றளவு ரெடி அளவு வந்து 11. எக்ஸஸா ஒரு 1.5 12. ரெடி அளவு 11. எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வந்து துணி விடுறதுக்கு நம்ம 1.5 இன்ச்சு சேர்த்துருக்கோம். இப்போ உயரம் வந்து மடிப்பு பக்கம் எடுக்கணும், அகலம் வந்து இப்படி ஆப்போசிட் பக்கம் நம்ம எடுக்கணும். அதுக்கடுத்து கழுத்து அகலம் பார்க்கப்போம். கழுத்து அகலம் வந்து 3. கழுத்து அகலம் 3. அது கழுத்து அகலத்துலேருந்து முடிச்சதுலேருந்து மேல அகலம்னு எழுத வீடு எடுக்கிறீங்கப்பா. அந்த அகலத்தை நல்லா போஸ்ட் பண்ண அகலம் கழுத்து அகலம் அகலம் இது இது வந்து ஷோல்டர். இது வந்து ஆம்கோல். இது வந்து கழுத்து உயரம். இதிலிருந்து இதோடிக்கும் மொத்த உயரம். இது மார்பு சுற்றளவு, அது தெரியுதுடா. மொத்த உயரம் மார்பு சுற்றளவுல தெரியுது. மொத்த உயரம் இது ஃபுல்லா வந்து மார்பு சுற்றளவு. ஓகேவா? இப்ப கிளியரா அதெல்லாம் தெரியுதுடா. எங்களுக்கு இந்த ஷார்ட்டா வைக்கிறல்ல, அதுதான் கொஞ்சம் அது போக போக நமக்கு கட் பண்ண வந்துடும். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல இப்படிதான் இருக்கும், போக போக உங்களுக்கு வந்துடும். இதுல இருந்து இதோடைக்கு ஷோல்டர் 3 இன்ச்சு வச்சு கழுத்து அகலம் முடியறதுல இருந்து ஷோல்டர் எடுத்து மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிட்டு இந்த ஷோல்டர் முடியுது இல்லையா, அதுல இருந்து ஆம்கோல் அளவு எடுப்போம். உயரத்துல எடுப்போம். ஆம்கோல் அளவு உயரத்துல எடுப்போம். எல்போங்கிறதால எதுவுமே சேர்த்துக்க மாட்டோம் உயரம். இப்போ வந்து கழுத்து அகலம் உயரம், கழுத்து பின்கழுத்து உயரம் உயரத்தில் எடுப்போம், நீட்டு வாட்டத்தில் எடுப்போம். அதே மாதிரி வந்து ஆம்கோல் வந்து நீட்டு வாட்டத்தில் எடுப்போம். மொத்த உயரம் நீட்டு வாட்டத்தில் எடுப்போம். இந்த சைடு எடுக்கிறது அகலம் சைடு எடுக்கிறதுனா மார்பு சுற்றளவு, கழுத்து அகலம், ஷோல்டர் அது வந்து இப்படி நீட்டு வாட்டத்தில் எடுப்போம் அகலத்தில். அவ்வளோதான். இப்போ வந்து இதுலேருந்து இது வரைக்கும் வச்சு ஆம்கோல் மார்க் பண்ணிட்டு இது பண்ணிக்கிறோம். இது வந்து 1.5 இன்ச்சு. 1.5 இன்ச்சு 1 வந்து முன்னாடி கட் பண்ணுவோம், 1.5 வந்து பின்னாடி கட் பண்ணுவோம். ஆம்கோல் வந்து 1 கட் பண்ணுவோம். 1 வந்து மின் சைடு கட் பண்ணுவோம், 1.5 வந்து பின் சைடு கட் பண்ணுவோம். அதெல்லாம் கட் பண்ணக்குள்ள உங்களுக்கே புரியும் எல்லாமே. இது ஃபுல்லா உங்களுக்கு புரியுதா? இது வந்து மொத்த உயரம். ஃபர்ஸ்ட் மார்பு சுற்றளவு, அதுக்கு அடுத்து கழுத்து உயரம், பின் கழுத்து உயரம், கழுத்து அகலம், ஷோல்டர், ஆம்கோல். இந்த படம்லாம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுதா? அதெல்லாம் புரியுது. இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க முடியுது இல்லையா, இதுல பாதி எடுத்துக்கணும், இதுல பாதி இப்படி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இங்க இருந்து இப்படி ஆரம்பிச்சு இப்படி விட வேண்டியதான். நம்ம வேற ஒண்ணுமே இல்லை. வேற ஏதாவது இதுல டவுட் இருக்காங்க? இப்ப நான் இதை கட் பண்ணி காட்டட்டுமா எப்படின்னு? சிசர் போடுங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவெல்லாம் கட் பண்ண போறோம். இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கை இங்கே வச்சுக்கணும். வச்சுட்டு சிஸ்டரை வந்து வச்சு கட் பண்ணணும். இந்த கோட்டு மேலே தான் கட் பண்ணணும். கோட்டுக்கு உள்ளே போயிடக்கூடாது. எப்பயுமே கோடு வந்து தெரியணும் நம்ம போடுறது, அதாவது மார்க் பண்ணுறது நமக்கு தெரியணும். தெரிஞ்சுட்டு இப்போ கட் பண்ணணும். இதில் வந்து ஒரு அறுக்கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு அறுக்கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த அளவு தெரியறதுக்காக பண்ணிவிட்டு இப்போ இந்தாண்ட சைடு இருக்கு இல்லையா, இதை வந்து நான் திருப்பிக்கிறேன். நம்ம ப்ளவுஸ் எல்லாம் வந்து திருப்பக்கூடாது. இதுலேருந்து இது எக்ஸ்ட்ரா அளவு இதையும் கட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இல்லையா, நமக்கு தேவையான துணியை மட்டும்தான் நம்ம வச்சுப்போம். அதேமாதிரி தான் நான் கட் பண்ணுறேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா அளவு கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு கட் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சில் ஒன்று, 1.5 இன்ச்சில் ஒன்று, 2 இன்ச்சுக்கும் அது கட் பண்ணி வச்சு நம்ம பண்ணிவிட்டு இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, இந்த ஆம்கோலை வந்து இங்கேருந்து கட் பண்ணணும். இந்த கோல் வலிச்சிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து இப்படி இங்கே பாருங்க, இதுலேருந்து
இங்கே கட் பண்ணக்குள்ள தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். இப்படி லைட்டாக இப்படி கட் பண்ணாலும் துணி வேஸ்ட் ஆகிடும், இப்படி கட் பண்ணாலும் தப்பான அளவு வந்துடும். இங்கேருந்து இங்கே இப்படி கத்திரிக்கோள் மட்டும்தான் வளைக்கணும். வளைச்சிட்டு இங்கே ஒரு பையை வச்சுட்டு அவ்வளோதான். இங்கே மட்டும் நம்ம பார்த்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இங்கே இப்போ 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் இல்லையா, அதில் ஒரு அது கட் பண்ணிக்கோங்க. இங்கே 1.5 இன்ச்சு விட்ருக்கோங்க, அதேமாதிரி இங்கே கீழேயும் அது கட் பண்ணிக்கிங்க 1.5 இன்ச்சுக்கு பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கழுத்து அளவு வந்து கட் பண்ண போகிறோம். கழுத்து அளவு எப்பயுமே வந்து கீழே இருந்து நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் வந்து கத்திரிக்கோள் இதே மாதிரி அழகாக வச்சுக்கணும். நம்ம வச்சு இந்த கோல் போட்டுருக்கிறதுலே நம்ம கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து யூ ஷேப் வந்துச்சா, நமக்கு இவ்வளோதான் ப்ளவுஸோட பின் வேணும். ஃபுல் ப்ளவுஸுமே பேக் ப்ளவுஸ் இதுதான். யூ ஷேப்பாக வந்துடுச்சா நமக்கு. இதில் வந்து துணியை வச்சு நம்ம மடிப்போம். எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கிளாஸில் முன் பக்கம் எப்படி அளவெடுக்கணும், கையெல்லாம் எப்படி அளவெடுக்கணும், கட்டி எப்படி சேர்க்கணும் நெக்ஸ்ட் கிளாஸ் நியூஸ் பேப்பரில் பார்ப்போம். இவ்வளோதான். இது புரியுதா உங்களுக்கு? புரியுதுதான். உங்களுக்கு புரியுதா? கட் பண்ணி எல்லாமே புரியுதா? புரியுது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.